பொறுமை காத்து அல்லாஹ்வின் மீது எந்த ஒரு வார்த்தையை நீங்க வெளிப்படுத்தாம அல்லாஹ்வை கண்ணியமா நீங்க நடத்திட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை மலக்குகளுடைய சபையில கண்ணியப்படுத்துறான்னு பெருமானார் சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தாங்க. பொதுவா ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தர்பார்ல நெருக்கத்துல இருப்பாங்க, அரிசிக்கு கீழே. ஜிப்ரீல் வர்றாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஆருயிர் நண்பர் அபூபக்கர் அவருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புனான், அல்லாஹ் சந்தோஷமா இருக்கிறார், இந்த செய்தியை சொல்லிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அபூபக்கர்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா, அல்லாஹ் மகிழ்ச்சியா இருக்கிறானா, நீங்க அப்படி என்ன காரியம் பண்ணீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, பாருங்க எந்த நன்மையா இருந்தாலும் முதல்ல ரசூலுக்கு தான் தெரியும், ஆனா ரசூலை தாண்டி அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் வாழ்விலே கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் என் பல்வலி, எனக்கு கடுமையான பல்லு வலி, அந்த பல்லு வலியை நான் யாருக்கிட்டையும் சொல்லல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னுடைய ஆருயிர் நண்பர் நான், என் கூடயே இருக்க, என்கிட்ட கூடமா நீ சொல்லக்கூடாது? பொதுவா ஒரு மன ஆறுதலுக்கு கேட்கறது, என்னப்பா நீ எதுவுமே சொல்லல, சொல்லியிருந்தா வந்து உனக்கு உதவி செஞ்சிருப்பேன், அந்த அர்த்தத்துல கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது அபூபக்கர் சொல்லுகிறார்கள், ஒரு இறை நேசரை தன்னுடைய நேசன் தந்த அந்த அன்பளிப்பை நான் இன்னொரு நேசன் போய் சொல்ல முடியுமா? என்ன படைச்ச ரப்பு என்ன நேசிக்கிறான், என்ன நேசிக்கிறதுனால தான் அந்த